இந்த சோசியல் மீடியாவில் நம்ம ஆட்டெல்லாம் அடிக்ஷனாக இருக்கான்ல நம்ம பிள்ளைங்கள்லாம். சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்னென்னமோ இருக்குது. அதில் ஒன்று மியூசிக். நிறைய பாஷையே தெரியாது, ஆனால் அதை கேட்குறான். ஹலோ, இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும் BTS. ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, ஒரு சிலர் தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க. BTS உங்களுக்கு தெரியுமா பிரதர்? எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. தெரியுமா சசி? ஆனால் என் பிள்ளைங்க இப்போ 10th படிக்கிறாளுங்க, 15-16 வயசு. அவள் 5-6 வயசில் சொல்கிறா, டாடி என் ஃப்ரெண்டு BTSக்கு அடிமையாக இருக்கிறா. எல்லாரும் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. எனக்கு எந்த கண்ட்ரின்னு தெரியல, யூரோப் கண்ட்ரியில் ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. பாஸ்டர் இவளுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன இவ கட்டுனா சவுத் கொரியனை தான் கட்டுவேன்றா. சொல்லுங்க, கட்டுனா? ஏன்னா அந்த BTS வந்து சவுத் கொரியனுடைய பாட்டான். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா மக்களை அடிக்ட் பண்ணிருக்கு. சரி, மைக்கேல் ஜாக்சன் பாடுற பாட்டு அங்கேயும் தானே ஆடுறான். ஆடுறானா இல்லையா? அங்க ஆடுறதுக்கு இங்க ஆடுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஆட்டம். லிசன் கேர்ஃபுல்லி. அங்கேயும் அவனை பார்த்து ஆடுறான், இங்கேயும் அவனை பார்த்து ஆடுறான். என்னது? அப்போ சாட்டனிக் மியூசிக். லண்டனில் ஒரு தம்பியை சந்திச்சான், இந்தியன் தான். அவன் சொன்னான், அவன் இந்த மியூசிக்கை ரிசர்ச் பண்ணுறான், PhD பண்ணுறான். அவன் சொல்கிறான், அண்ணே ஒரு மியூசிக் போட்டால் ஒருத்தனை அழ வைக்க முடியும். ஒரு மியூசிக் ப்ளே பண்ணால் சூசைடே பண்ணிடுவானா. ஒரு மியூசிக் போட்டால் அவனை அப்படியே கோபம் வர வைக்குமா. அப்போ மியூசிக்கில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போ சேட்டன் இதை எடுத்து தான் இன்னைக்கு முழு உலகத்தையும் தன் வயப்படுத்துகிறான். இங்கே எழுதியிருக்கிற அத்தனையும் நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அங்கே எல்லாத்தையும் எழுதி உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இசைக்கும் இருக்கிற வித்தியாசம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட இசை, அவன் ஆவீதினுடைய அபிஷேகம். அவன் வாசித்த போது சவுலுடைய அசுத்தாவி, நேபுகாத்தா அங்கே வாசிக்கும் போது ஏரோதின் விருந்து, சாத்தானுடைய இசைக்கு இறுதி தீர்ப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் போய் வாசித்துக்கோங்க. பட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஆமென். நீங்கள் சினிமா பாட்டு ராகத்தில் ஒருத்தன் பாடுறான்னு தெரிஞ்சும் நீ சர்ச்சில் பாடுறியே, உன் சபை உருப்பிடுமா? நான் கேட்குறேன். உனக்கு நல்லா தெரியுது சினிமா பாடுறாங்க, ஆனால் அதை பாடி ஆமே அல்லையா எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்போ நமக்குள்ள அந்த பகுத்தறிகிற ஆவி இல்லை. பகுத்தறிகிற ஆவி இல்லை. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அதனால தான் சொன்னேன், மியூசிக் ப்ளே பண்ணுற ஆட்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாக வாழ்ந்து சர்ச் வர்ஷிப் வரும்போது ஜெபம் பண்ணி ஆயத்தமாக வரணும். அப்பதான் நீங்க வாசிக்கும் போது ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பாங்க. சும்மா நமக்கு அடிதடி வேண்டாம். தேவ பிரசன்னம் நிறைந்த இசை தான் எனக்கு வேண்டும். அதான் எனக்கு வேணும். அதுதான் சபையில பக்தி விருத்தி உண்டாக்கும். வெளியில சினிமால 1008 பேர் வாசிக்கிறான், எல்லாத்தையும் கொண்டு சர்ச்சில் ஆராதிக்க முடியுமா? நான் முதல்லலாம் என்னுடைய மியூசிக் பண்ற தம்பிமார் எல்லாரும் வச்சு மியூசிக் பண்ணி விட்டுருவான். நான் அப்புறம் சொன்னேன், என்னுடைய சிடியில் சினிமாவுக்கு வாசிக்கிற ஒருத்தனும் வாசிக்கக்கூடாதுன்னு இப்போ பேன் பண்ணியிருக்கேன். நோ, எனக்கு அப்பேற்பட்ட மியூசிக் தேவையில்லை. பாட்டு நல்ல எளிமையான மியூசிக் போதும். சினிமாவில் வாசிக்கிற ஒருத்தனையும் நான் வாசிக்க விடுறதில்லை. இருக்கிறீங்களா இல்லையா? நம்மால் சொல்கிறான், அது தொழிலுங்க, இது வேறங்க. தொழிலா? நான் ஆல்வின் தாம சர்ச்சில் ஒரே ஒரு டைம் நான் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க கூப்பிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே அங்கே போய் சொன்னேன் இதே காரியத்தை சொன்னேன். என்ன? விபச்சார விடுதிக்கு போகிறோம். எங்கே போகிறோம் சொல்லுங்க? விபச்சார விடுதிக்கு போகிறோம். 2 சகோதரிகளை நான் ஆண்டவர்களை நடத்திட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை விடணுமா? இது தொழிலுங்க, நீங்கள் அதை பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க, நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னா இவன் கள்ளனா இல்லையா? அப்போ சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ சினிமா அதில் வன்மம் இருக்கிறது, அங்கே
என்ன சொல்றது, சரீர இச்சைகள் அங்கே தூண்டி விடப்படுகிறது, செக்ஸுவல் காரியங்கள் இருக்கிறது, மற்ற எல்லாத்தையும் அதுக்கு போடுற மியூசிக். ஆமென். சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசுவுக்காக வாசிப்பேன். பிசாசுக்கு வாசிச்சுட்டு சர்ச்சில் வந்து நான் வாசிக்க மாட்டேன், அப்புறம் ஆட்டில் விடக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா? அதனால தான் தாவீது வாசிக்கும் போது தான் பிசாசு போச்சு. ஏன்னா வாசிக்கிற ஸ்கில் வேற, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இப்போ பரிசுத்தாவில நிறைஞ்ச ஒருத்தன் பாடும்போது, இப்போ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் முன்னால பாடினாங்க, நம்ம தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சோம். ஏன்னா அவங்க பாட்டு தாளத்தில் இல்லை, அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமென். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அப்ப மியூசிக் வாசிக்கும் போது தம்பிக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த மியூசிக் மூலமா டிராவல் ஆகலாம். the music will carry the presence of God. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த சாத்தானுடைய மியூசிக் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, praise God. கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப சாட்டனிக் மியூசிக் இருக்கு. ஆமென். பிசாசு வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற ஆளு. சொல்லுங்க, பிசாசு அவன் எங்க இருக்கிறானா அங்க குழப்பம் இருக்கும். சொல்லுங்க. ஆமா. so much of modern music filled with confusion. குழப்பமாக நிறைந்த இதுல வந்து மக்களை தொந்தரவு பண்ணது. ஆனா ஆண்டவருடைய மியூசிக் வந்து அதுக்கு ஆப்போசிட். குழப்பமே இருக்காது, சமாதானம் இருக்கும். தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, glory to God. சரி, அடுத்தது முக்கியமான சப்ஜெக்ட் வரேன். அதை முடிச்சோன்னே நான் worship லீடர்ஸ்க்கு சொல்றேன். worship God in truth and spirit. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் இருக்காதுல? என்னங்க 23க்கு போயிருச்சோ? சரி, ஆவியிலும் சத்தியத்திலும் பின்னால நம்ம மறுபடியும் வருவோம். சரி, வேகமா என்ன கவனிங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இப்போ சமாரியா ஸ்திரீயை ஆண்டவர் சந்திக்க போகிறார். யாரை சந்திக்க போகிறார்? இப்ப சமாரியா ஸ்திரீ அவரை பார்த்தோன்னா அவரை மேசியான்னு தெரியாது, ஆண்டவர்னு தெரியாது. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து யூதனுடைய ட்ரெஸ், ஜூவிஷ் கல்ச்சர். அப்போ அவ பார்த்த உடனே ஒரு யூதன் வர்றான்னு தான் தெரியும். யூதன் வர்றான். சமாரியா ஜனங்களுக்கு யூதர்களை பிடிக்காது. ஏன்னா சமாரியா ஜனங்கள் கலப்பின மக்கள். அதனால் யூதர்கள் அவர்களை தாழ்ந்த குலமாக கருதினார்கள். அதோடு மட்டுமல்ல, அவரிடத்தை தண்ணீர் வாங்கி கூட. அதனால யூதனை பார்த்தாலே சமாரியா மக்களுக்கு எரிச்சலா இருக்கு. வேணும் பெரிய ஆளாவன். ஆமா. சரி, இந்த அம்மா தண்ணி எடுக்க வரும்போது ஆண்டவர் வந்ததே இந்த அம்மாவை சந்திக்க தான். வந்து ஸ்திரீயே தாகத்துக்கு அவளுக்கு ஒரே, நீங்க பைபிள் ரொம்ப டீசெண்டா எழுதியிருக்கு. ஆனா அவ எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பான்னா, அவளுக்கு ரொம்ப எரிச்சல். நம்ம தண்ணி எடுக்க வந்திருக்கோம், இவன் யூதன், நம்மகிட்ட தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு பாரு, அவனுக்கு வேற வழி இல்லாம என்கிட்ட வர்றான் போல இருக்குன்னு இவ கேட்கிறா. நீர் யூதனா இருக்க என்கிட்ட வந்து தண்ணிக்கு தான் கேட்கிற, அந்த அர்த்தத்தில் கேட்கிறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில், அவர் என்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு. அவளுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. ஆள் பார்த்தா சின்ன பையன், பொடியன், 30 வயசு பொடியன் தான். யாரு? 28, 30, 29 வயசு. ரொம்ப ஓவரா பேசுறாரு. அவ பேசுறா. இப்படிதான் நீங்க அதை தியானிக்க முடியும். அப்படியா? நீ இந்த கிணத்தை கொடுத்த யாக்கோபு காட்டுல நீ பெரிய ஆளையா? நீ இப்படிதான் பேசுறா. அப்ப பேசிட்டு அப்படின்னா தண்ணி கொடு, நான் எதுக்கு வெயில்ல வந்து கஷ்டப்படணும், அப்படின்னா குடியான்னு கேட்கிறான். இப்பதான் ஆண்டவரோட பிடிக்கிறாரு. நீ போய் என்ன செய், உன் புருஷனை. அவ அப்பவும் பந்தாவ சொல்றா, அவ சுவிசுக்காரி போல இருக்கு. அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்ல, ஏன்னா லிவிங் டுகெதர்.
ஆண்டவர் தெளிவாக பிடிச்சார். ஆமாம், 5 பேர் இருந்தான், இப்போ இருக்கிறவன இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவ அலர்ட் ஆயிட்டான். நம்ம யாரோ யூத நினைச்சு பேசணும், இந்த ஆளு தீர்க்கதரிசி, இவர் மேசியான்னு தெரியாது, இவர் யாரு தீர்க்கதரிசின்னு ஒன்ன அலர்ட் ஆயிட்டு சப்ஜெக்டே மாறிடுச்சு பாருங்க. அங்க அவரை பார்த்து கேட்குற, ஐயா ஐ எம் சாரி, நான் ஏதோ யூதன் நினைச்சு பேசிட்டேன், ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி, என்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு, கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? ஆராதனையை குறித்த குழப்பம். சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் முழுசுலும் இதானே இருக்கு. அவன் அதை பண்ணுன்றான், இவன் இதை பண்ணுன்றான், அவன் அதை பண்ணுன்றான், இவன் இன்னொன்னு பண்றான். எதடா பண்றது? பைபிள் இருக்கிறத பண்ணு.